சிங்கர்ஸ். யமுனை ஆற்றிலே எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங். ஆனால் இந்த சாங்கை வந்து பர்ஃபெக்டாக பாட முடியுமா, இல்லை கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சாதான் பாட முடியுமா அப்படிங்கிற பயம் நிறையா பேருக்கு இருக்கலாம். இந்த வீடியோவில் யமுனை ஆற்றிலே சாங்கை எப்படி ரொம்ப ஈஸியாக அண்ட் பர்ஃபெக்டாக கற்றுக்கிறதுங்கிறது பார்க்கலாம். வெல்கம் டு சிங் ஈஸி. யமுனை ஆற்றிலே சாங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாங் வந்து எந்த பிச்சில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இல்லைனா வந்து ஒரு தம்புர ஆப் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் சாங்கில் இருக்க மாதிரியே உங்களால் வந்து ஃபீல் அண்ட் அந்த பிச்சை வந்து உங்களால் கொடுக்க முடியும். இப்போ பிச்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம். உங்களுக்கு வந்து அதை பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா பிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோ உங்களுக்காக பேசி போடுறேன். இப்போ நம்ம இந்த சாங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்ருதி பாக்ஸ் யூஸ் பண்ணி இதில் இ ஸ்கேல் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்ந்து தான் நான் வந்து இதை பாட போகிறேன். நீங்களும் வந்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட. இந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா டியூன் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம காமனாக வந்து பீப்புள் எப்படி பாடுவாங்கிறது நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனலாக பாடணுன்னா எப்படி பாடணுங்கிறது டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லைனில் வந்து ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட ஆட, அந்த மாதிரி அந்த ஆடங்கிற வேர்ட் வந்து பிளெயினாக இல்லாமல் ஆட அங்கே வந்து ஒரு பிரிஹா கொடுக்குறாங்க. பிரிஹாங்கிறது என்னென்னா சில காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக பாடுறாங்க. நம்ம அந்த மாதிரி வர விஷயங்களை வந்து ஸ்லோவாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அது ப்ரொஃபஷனலாகவும் பாட முடியும். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட ஆட ஆட. இது இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக பாடி பாருங்க. ஆட. இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலான விஷயங்களை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ அடுத்த லைனுக்கு போகலாம். பாவை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இதே மாதிரி இந்த வாட அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுலேஷன்ஸ் இருக்கு. அதையும் வந்து எப்படி பாடுறதுங்கிறத நான் ஸ்லோவாக பாடி காட்டுறேன். பாவை ராதையோ பாவை, ஒரு ஸ்மால் கிளைட். பாவை ராதையோ வாட வாட வாட. இந்த மாதிரி தான் வந்து ஸ்லோவாக பாடி பார்த்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பாடிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் கர்நாடிக் சிங்கர்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனலாக பாட முடியும். இப்போது நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைன் வந்து அதே டியூன் தான். சில ஃபீல் அண்ட் மாடுலேஷன்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. இந்த இடத்துல அந்த மன்னன்கிற லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. மன்னன் இல்லையே அப்படி இல்லாமல் மன்னன் அந்த மாதிரி ஒரு கிளைட் கொடுக்கணும். மன்னன் இல்லையே கூட கூட. நம்ம ஆட பார்த்தோம்ல அதே மாதிரி தான். பட் இங்கே கொஞ்சம் ட்ராக் பண்ணுறாங்க. கூட இல்லாமல் கூட ஒரு ட்ராக் மட்டும் கொடுக்கணும். அடுத்த லைன் இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. அதே டியூன் தான் இங்கே வருது. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த 4 லைனும் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. லெட்ஸ் பிகின். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட பாவை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. அவ்வளோதாங்க இந்த சாங். இப்போ வந்து அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஹை பிச்சில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஹை பிச் எடுக்கிறது வந்து எப்படி கரெக்டாக அந்த நோட்டில் நம்ம எடுக்கணுங்கிறது தான் நம்ம முக்கியமான விஷயம். நிறைய பேர் காமனாக பாடுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாங் பாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த ஹை பிச் போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ருதி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஹையாக போயிடுவாங்க, இல்லைனா கொஞ்சம் லோவாக போயிடுவாங்க.
அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறதுங்கிறதுனா அதுதான் வந்து இந்த ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து ஸ்ருதியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இந்த சாங் யமுனை ஆற்றிலே வந்து சால தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யமுனை ஆற்றிலே. பட் அடுத்த லைன் வந்து ஆயர் பாடியில் சாப்பாயர் பால வந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக நான் காமன் பீப்புளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்ருதியோட சேர்ந்து சா அண்ட் பா மட்டும் நீங்கள் பாடி பழகினாலே போதும். எந்த சாங்னாலும் உங்களால் வந்து கரெக்டாக அந்த ஸ்ருதியில் ஹை பிச் லோ பிச் பாடுறதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஆயர் பாடியில் எப்படி இருக்கிறாங்கன்னா, சா ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, இந்த லைன் வந்து எப்படி பாடுறதுங்கிறத நம்ம ஸ்லோவாக பார்க்கலாம். ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, யோ யோ ஓ. இதை வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக பாடி பாருங்க. ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ. எண்டில் வந்து ஒரு ஹஸ்கியான ஒரு ஃபீலிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த சாங்கோட ஃபீல் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணன் இல்லையோ அப்படி போல்டாக பண்ணாமல் சாஃப்டாக ஃபேட் அவுட் பண்ணணும். ஃபேட் அவுட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாடுற வால்யூம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். இதெல்லாம் வந்து இந்த சாங்கோட ஃபீலை வந்து இன்னும் நல்லா அழகாக நம்ம பாட முடியும். நான் இந்த லைனை திருப்பி பாடுறேன். ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ. அடுத்த லைன், ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ. இதில் பார்த்தீங்கன்னா அதே டியூன் மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன ஒரு வேரியேஷன் கொடுக்குறாங்க. ஆசை வைப்பதில் அதே சேம் தான், அன்பு தொல்லையோ யோ யோ. இது அப்படியே ஃபாஸ்ட்டாக பாடுங்க. யோ, அவ்வளோதான். ஒன் மோர் டைம் பாடுறேன். ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ. நெக்ஸ்ட் லைன், ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ. அவ்வளோதான். அதே டியூனை வந்து நம்ம கட் பண்ணி பாடுறோம். அடுத்த லைன், இந்த நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த பாவம் ராதா அந்த வர லைன் வந்து நிறைய பேர் வந்து இதை காமனாக மிஸ்டேக் பண்ணுற லைன் நான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் நிறைய அந்த ஜம்பிங் நோட்ஸ் மாதிரி இருக்கும், மாறி 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 நோட்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோவாக எப்படி பாடுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் என்ன நோட்ஸ்ன்னு தெரிஞ்சு பாடினீங்கன்னா இன்னும் உங்களால் பர்ஃபெக்டாக தர முடியும். உங்களுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிளாக உங்களுக்கு பாடி காட்டுறேன். பாமகதா பாமக பாமகரி மாகரி சாணி, இதுதான் இதோட நோட். இதை வந்து நீங்கள் ஸ்வரமாக பாடணுங்கிறது கிடையாது, இதை நீங்கள் வந்து ஆகாரமாக கூட பாடலாம். எக்ஸாம்பிள், ஆ இந்த மாதிரி ஆலையோ லெம்லையோ பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிரிக்ஸோட ஆட் பண்ணி பாடினீங்கன்னா உங்களால் அந்த நோட்ஸை வந்து பர்ஃபெக்டாக பாட முடியும். இந்த நோட்ஸை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பாடும்போது இந்த லைனில் ஸ்ருதி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி ஸ்லோவாக பாடி ஃபாஸ்ட்டாக பாடுறதுங்கிறத சொல்கிறேன். பாவம் ராதா பாவம் ராதா. ஓகே, இப்போ இந்த ஃபுல் லைனை சேர்த்து பார்க்கலாம். ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட, பாவை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. இந்த லாஸ்ட் லைனை வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து எப்படி பாடணுங்கிறத இப்போ நம்ம ஸ்லோவாக பார்க்கலாம். பார்வை பூத்திட அதே சேம் தான், பட் அடுத்த வேர்ட் வந்து பார்வை பார்த்திட பாதை பார்த்திட பாவை
பாவைங்கிறது சடனாக ஒரு ஹை பிச் போகுது. அது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஹையர் சா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் ஸ்தாய் சால வந்து ரீச் பண்ணுறோம். சா சா பாவை அப்படின்னு சடனாக நம்ம கீழே இருந்து ஹை சாக்கு போகணும். பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ பாட. இப்போ இந்த சாங்கை வந்து எப்படி பாடுறதுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபுல் சாங்கையும் வந்து ஒரு ஸ்லோவர் ஸ்பீடில் என் கூட சேர்ந்து நீங்கள் பாட போறீங்க. ரெடி? யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவைராதையோ வாட. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ. ஆயர் பாடிய கண்ணன் இல்லையோ ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ. பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் பாடணும்னு ஆசை இருக்கோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு என்ன சாங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போடுற சாங்கோட சஜஷன் பேஸ் பண்ணி நான் அந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். Subscribe to Sing Easy and make your singing easy. Thank you.